பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு பேசி வருகிறேன். கிரியையுள்ள விசுவாசம் ஒரு மனிதனை ரட்சிக்கும். ஏன்னா கிரியை இல்லாமல் வசனத்தை மட்டும் சொல்லி பெற பிரயோஜனம் இல்லை. அந்த காலத்தில் சொல்லுவாங்க சோப்பு சூப்பு சால்வேஷன். என்ன அர்த்தம்? முதல்ல நல்லா சோப்பை போட்டு சுத்தப்படுத்தணும், அப்புறம் பலத்துக்காக சூப்பை கொடுக்கணும், அப்புறம் தான் ரட்சிப்பை பற்றி என்ன செய்யணும் சொல்லணும். அப்போ தான் கேட்கும். வயிற்றில் பசியோடு இருக்கவன்ட்ட போய் ஆண்டவர் அற்புதம் செய்வார்னா எப்படிங்க நடக்கும்? அவனுக்கு காரியங்களை செய்யவும் நாம் கடமை உண்டுங்கிறத மறக்கக்கூடாது. உங்கள் வேதாகமத்தை மறுபடியும் அதே வசனத்துக்கு 19, 20 2 வசனத்துக்கும் சேர்த்து திருப்பிக்கங்க. யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 2ஆம் அதிகாரம் 19, 20 வசனத்தை அப்படி எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் பாடுவோமா? இயேசுவின் கரங்களை பற்றி கொண்டே, இயேசுவின் கரங்களை பற்றி கொண்டே, எதற்கும் பயமில்லையே, இனியும் கவலை எனக்கில்லையே, எதற்கும் பயமில்லையே, இனியும் கவலை எனக்கில்லையே. Hallelujah, 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 hallelujah. இயேசுவின் கரங்களை பற்றி கொண்டே, இயேசுவின் எதற்கும் பயமில்லையே, இனியும் கவலை எனக்கில்லையே, எதற்கும் பயமில்லையே, இனியும் கவலை எனக்கில்லையே. அதிவிரைவில் நீங்கும் இந்த உபத்திரவம் அதிகமான கனமகிமை உண்டாக்கும். அதிவிரைவில் நீங்கும் இந்த உபத்திரவம் அதிகமான கனமகிமை உண்டாக்கும். காண்கின்ற எல்லாமே அனுத்தியம், காண்கின்ற எல்லாமே அனுத்தியம், காணாதவைகளோ நித்தியம், காணாதவைகளோ நித்தியம். ஹல்லேலூயா, 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 இயேசுவின் கரங்களை பற்றி கொண்டே, இயேசுவின் கரங்களை பற்றி கொண்டே, எதற்கும் பயமில்லையே, இனியும் கவலை எனக்கில்லையே, எதற்கும் பயமில்லையே, இனியும் கவலை எனக்கில்லையே. Hallelujah, 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 hallelujah. அதிவிரைவில் நீங்கும் இந்த உபத்திரவம் அதிகமான கனமகிமை உண்டாக்கும். காண்கின்ற உலகமெல்லாம் அனுத்தியம்தான், காணாதவைகள் தான் நித்தியம். அதனால தான் இங்கே பார்க்கிறோம், காண்கிறவைகள் அல்ல
காணாதவைகளையே நாம நோக்கி பார்க்கணும். ஆமென். எனக்கு அன்பாளே, உங்கள் பைபிளை எல்லாரும் திருப்பியிருப்பீங்க. வாசிக்க சொல்லட்டா? யாக்கோபு 2:19. தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறீங்களே, அப்படி அப்படி செய்யறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகிறதே. வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? வாசிக்க அடுத்தது. நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது, நல்ல கவனிங்க, ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் கேட்டார். என்ன கேட்டாரு? ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்திலே உங்களுடைய வேதத்தை திருப்பி கொள்ளுங்க, முதல் 2 வசனத்தை. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். ஆபிரகாமை கூட சோதித்து பார்த்தார். ஏன்னா கிரியை இருக்கான்னு. ஏன்னா அவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்தார், அவனை அழைச்சு ஆசீர்வதித்தார். அவனை பார்த்து சொன்னார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உனக்குள்ள இந்த பூமியின் வம்சங்கள் எல்லாம் என்ன செய்யப்படும்? ஆசீர்வதிக்கப்படும். நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் எல்லாம் சொன்னார். ஆனால் அவன் கிரியை எப்படி இருந்துச்சு பார்க்கணும்ல. நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்துட்டா போதாது, நாம கொடுக்கிறோமா? கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், சரிந்து விழும்படி கொடுப்பார். ஏன்னா கொடுக்கிற பாக்கியம் இருக்க பெரிய பாக்கியம். ஆனால் ஆண்டவருக்கு எதை கொடுப்போம்? இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கும்போது என்ன செய்வோம்? காணிக்க போடுறதுனா கூட சின்னதாக எது இருக்குது பார்த்து போடுறோம். ஆனால் அவர் அப்படி நம்ம கொடுக்கறது இல்லை. நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். ஆமாம், தன்னையே கொடுத்து விட்டார். இந்த பூமியில் எல்லாத்தையும் கொடுத்து விட்டார். எனக்கு அன்பானவர்களே, ஆபிரகாம் இங்கே ஒரு உதாரணம் சொல்றார். என்ன சொல்றார்? திரும்ப வாசிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எதுக்கு சோதித்தாரு? எப்படியெனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். சரி. அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு நான் குறிக்கிற மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு. கிரியை இருக்கான்னு பார்க்கிறார். இவ்வளவு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டான். ரைட்டு தான். ஆபிரகாம் யாரு? அழகா பாடுவோம். என்ன நமக்கு அவர் குறித்து ஒரு என்னும் ஊரில் தேனாகு என்னும் பேரில் பேரு பெற்ற மனுஷன் ஒருத்த வாழ்ந்தான். அவன் மண்ணினால சிலையை செய்து மண்ணான தொழிலை செய்து மடமையான தொழிலை செய்து வாழ்ந்தான். ஒரு என்னும் பேரில் தேனாகு என்னும் பேரு பெற்ற மனுஷன் ஒருத்த வாழ்ந்தான். அவன் மண்ணினால சிலையை செய்து மண்ணான தொழிலை கொண்டு மடமையாக தொழிலை செய்து வாழ்ந்தான். அப்பேற்பட்ட மனுஷனுக்கு ஆபிரகாம்னு பேரு வச்சு அப்பேற்பட்ட மனுஷனுக்கு ஆபிரகாம்னு பேரு வச்சு நீதி உள்ளவன் பசிதாகம் உள்ளவன் அவன் நீதி உள்ளவன் தேவ பயம் உள்ளவன் தேவ சத்தம் கேட்டு சத்தம் செய்ய தன்னை சத்தம் செய்த நல்ல அன்பன் நல்ல நண்பன். தேவ சித்தம் செய்ய சத்தம் கேட்டு தன்னை சத்தம் செய்த நல்ல அன்பன் நல்ல நண்பன். ஒரு என்னும் பேரில் ஒரு என்னும் ஊருல தேனாகு என்னும் பேரில் பேரு பெற்ற மனுஷன் ஒருத்த வாழ்ந்தான். அவன் மண்ணினால சிலையை செய்து மண்ணான தொழிலை மடமையான தொழிலை செய்து வாழ்ந்தான். இப்படிப்பட்ட ஆபிரகாமை தான் அழைச்சார். எப்படி அழைச்சார்? நீ உன் இனத்தையும். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனத்தை பாருங்க. நீ
ஆபிரகாமை பார்த்து என்ன செய்றார்? கர்த்தர் ஆபிராமை நோக்கி, ஆ, நீ உன் உன் தேசத்தையும் தேசத்தையும் உன் உன் இனத்தையும் உன் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி ஆ, உன்னை உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். எத்தனை சொன்னவரு உனக்குள்ள இந்த பூமியே ஆசீர்வதிக்கப்படுனார். ஆனா அவனுடைய கிரியை எப்படி இருக்கு பார்க்கணும்ல. நாம் இன்னைக்கு எல்லாரும் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தான். ஆனால் நம்முடைய கிரியை எப்படி இருக்கு? இயேசு தன்னையே கொடுத்தார். பேதுருவை கொலை செய்யும்போது கேட்டாங்க, நாங்கள் உன்னை கொல்ல போகிறோம், சிலுவையில் அறைய போகிறோம். நாங்கள் அவர் சொன்னார், என்னை அறைங்க பரவாயில்ல, ஆனால் அவரை மாதிரி நேரம் வச்சு என்ன செய்யாதீங்க, அடிச்சிடாதீங்க. ஏன்னா அதுக்கு நான் தகுதியில் தலைகீழ வச்சு அடிங்கன்னா. எனக்கு அன்பானுடைய கிரியையுள்ள விசுவாசம் இல்லாமல் ஒரு மனிதனை ரட்சிக்க முடியாதுங்க. இயேசு இந்த உலகத்தில் வந்து பலியாகலைன்னு வச்சுக்கோங்க, என்ன பிரயோஜனம்? ஆனால் நம்ம பாடுறோம்ல, பலியாக பலியாக செம்மறிப்பாம் எல்லாம் சுமந்து தீர்த்தவனே, பலியாக செம்மறி பாபன் எல்லாம் சுமந்து தீர்த்தவனே, பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே, பரிசுத்த ரத்தம் பாக்கியம் பாக்கியமே, பரிசுத்தமே படைத்தவனே, ஆராதனை ஆராதனை, பரிசுத்தமே படைத்தவனே, ஆராதனை ஆராதனை. உம்பல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா, உம்பல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா, நல்லவனே நன்மை செய்பவனே, நல்லவனே நன்மை செய்பவனே, நன்றி நன்றி ஐயா, நல்லவனே நன்மை செய்பவனே, நன்றி நன்றி ஐயா, நல்லவரே வல்லவரே, நல்லவரே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. ஆபிரகாமுடைய கிரியை எப்படி இருக்குன்னு பார்க்கணும்ல. ஆபிரகாமுக்கு எல்லாத்தையும் விட்டு வந்தவனுக்கு ஆசீர்வதித்தார். ஏன்னா அவன் எலியேசர் சாட்சி சொல்றான் 24:35, என் எஜமான் கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவன் சீமானாய் இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். ஒரு ஆட்டை கேட்டால் சாதாரணம் கொடுத்துருவான். அவருக்கு தெரியும் உனக்கு எது பெஸ்ட்டு, அதை கர்த்தர் கொடுக்க முடியுமா? நாம் ரொம்ப வச்சு நேசிக்கிற ஒருத்தர் கொடுக்க முடியும் மற்றவங்களுக்கு. இயேசு ஜீவனை விட மேலானது எதுங்க இருக்குது, அதையே கொடுத்தார்.
இந்த ஆபிரகாம்கிட்ட, அதனால தான் அங்கே யாக்கோபு நிருபத்தில் அதை கோட் பண்ணுறார். திரும்ப அந்த வசனத்துக்கு வந்துட்டு இங்கே வாங்க, ஏன்னா அருமையாக எழுதி வச்சிருக்கார். நமக்கு அது சில நேரம் உட்கார்ந்து ருசித்து படிக்கும் போது தான் தெரியும். தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாயே, அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகிறது. மனுஷனை கிரியையில்லாத விசுவாசம் ஒரு மனிதனை அடியாயோ. நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம். நாம யாரு? கலாத்தியர் 3:7 படி விசுவாச மார்க்கத்தார் யாவரும் ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லுகிறோம். ஏன்னா இயேசு அன்னைக்கு அந்த கூனியை நிமிக்கும் போது கூட இவளும் சொன்னா, இவளும் ஆபிரகாமின் குமாரத்தி என்று சொன்ன. சகேயுவ அவன் அறிக்கையிட்டு எல்லாத்தையும் நான் 7-8 தான் 4 கொடுத்துடுறேன், என் ஆஸ்தியில பாதி கொடுத்துறேன் போது அவனை பார்த்து என்ன சொன்னாரு? இவனும் ஆபிரகாமின் குமாரன். விசுவாச மார்க்கத்தாராய் இருந்தா நீங்களும் நானும் யாரு? ஆபிரகாமின் சந்ததி. ஆமா, ஏன்னா அவருடைய சந்ததி. எனக்கு அன்பாலே ஒருத்தரும் கெட்டு போயிடக்கூடாது, அவருடைய நோக்கம். ஆனால் அதே சமயத்தில் அவர் எப்படி கிரியையுள்ள விசுவாசத்தை காண்பித்தாரோ நாம் அந்த மாதிரி காண்பிக்கணும். அதைத்தான் அவர் எதிர்பார்க்கிறார். இந்த பூமியில் வரும்போது அவருக்காக என்ன இருந்துச்சு? நரிகளுக்கு குழிகள் இருந்தது, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடு இருந்துச்சு. மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமே இல்லை. அப்படி இருந்தும் அவர் சுற்றி சுற்றி நன்மை செய்கிறவராக கிரியையுள்ள விசுவாசத்தை காண்பித்தார். எங்கே போனாலும் அவருக்கு பின்னாடி ஒரு கூட்டம் போதுன்னா காரணம் என்னங்க? சும்மா அவரை தேடி போகலை, அற்புதம் செய்கிற தேவன், அதிசயமானவன். அதனால தான் அவர் எப்போதும் எங்கே போனாலும் சரி ஒரு கூட்டம் முன்னாடி கூட போய்கிட்டே இருக்கும். நம்ம கூட அவர் இப்போ வந்துக்கிட்டு இருக்காரு. நாம் பாடுறோம்ல, ஏசு கூட வருவா, எல்லாம் வித அற்புதம் செய்வா. ஏசு கூட வருவா, எல்லாம் வித அற்புதம் செய்வா. தந்தான தந்தன தனனா, தந்தான தந்தன தனனா, தந்தான தந்தன தனனா, தந்தான தந்தன தனனா. வேதனை துன்பம் நீக்கிடுவான், வேதனை துன்பம் நீக்கிடுவான். சமாதானம் சந்தோஷம் எனக்கு தருவார். சொல்லுங்க, சமாதானம் சந்தோஷம் எனக்கு தருவார். இயேசு கூட வருவார், எல்லா வித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லா வித அற்புதம் செய்வார். கடந்தொல்லை கஷ்டங்கள் நீக்கிடுவான், கடந்தொல்லை கஷ்டங்கள் நீக்கிடுவான். கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார், கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். பேய்கள் நோய்கள் ஓட்டிடுவார், பேய்கள் நோய்கள் ஓட்டிடுவார். நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார், நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். தந்தான தந்தன தனனா, தந்தான தந்தன தனனா, தந்தான தந்தன தனனா, தந்தான தந்தன தனனா. எனக்கு அன்பானவர்களே, அவர் கூட வருகிறவர் மட்டும் அற்புதம் செய்கிறவர், கண்ணீரை துடைக்கிறவர்.
கண்ணீரை துடைக்கிறவர் மட்டுமல்ல, கண்ணீரை காண்கிறவர். கண்ணீரை காண்கிறவர் மட்டுமல்ல, உன் கண்ணீருக்கு கணக்கு வைக்கிறவர். சங்கீதம் 56 சொல்லுகிறது, தேவரீர் என் அலைச்சல்களை எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீர் எல்லாம் உடைய துருத்தியில வையும், அவைகளும் உடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. கண்ணீர் கணக்கு வைக்கிறவர் மட்டுமல்ல, எசேக்கியா அழுத போது கண்ணீரை கண்டேன் என்று சொன்னவர். ஆகார் வனாந்தரத்தில் அழுத போது, ஆகாரே ஏன் அழுகிறாய் என்று கேட்டவர். இன்னைக்கு சொன்னேன், அழாதே என்று சொல்லி அன்றைக்கு மகனை இழந்த தாயை பார்த்து தேற்றின தேவன். லூக்கா 7ஆம் அதிகாரத்திலே நாயின் ஒரு விதவை தன் பிள்ளையை அடக்கம் பண்ண போறா. புருஷனும் இல்லை, பிள்ளையும் இல்லை, இனிமேல் ஒரு வழியும் இல்லை. அவளை பார்த்து தேற்றினார், அழாதே, ஏன்னா உன் கண்ணீரை துடைக்கத்தான் வந்திருக்கார். கிரியையுள்ள விசுவாசம். ஏதோ மந்திர வித்தை காட்டிட்டு போல அவள் தாயிடத்தில் அவனை ஒப்புவித்து ஆறுதல் படுத்த வந்தார். இன்றைக்கு சொன்னேன், நம்முடைய கிரியை எப்படி இருக்கிறது? நாம் இன்றைக்கு எத்தனையோ நன்மைகள் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருப்பார். நம்மை விட கீழானவர்களை குறித்த கிரியை நமக்கு விசுவாசம் இருக்கா? கிரியை இல்லாத விசுவாசம் ஒரு மனிதனை ரட்சிக்காதுங்க. அப்படி இருந்ததுனால தான் எங்கோ இருந்த வெள்ளைக்காரங்க இன்னைக்கு சொல்லுவாங்க, வெள்ளைக்கார மதம். வெள்ளைக்காரன் சும்மா வரலங்க, கோதுமையை தலையில் தூக்கிட்டு இந்த பைபிள் வசனத்தையும் வச்சுக்கிட்டு ஒரு ஊராக தேடி போய் ஒரு சீகன் பால்க் எங்கோ பிறந்தவர் கடற்கரை மண்ணில் சுடுமணலில் 3 நாள் கிடந்து இந்த பைபிளை எல்லார் கையிலும் கிடைக்கணும்னு அச்சிட்டு கொடுத்தார். எங்கோ இருந்த அதோனிராம் ஜட்சன் ரங்கூன் என்று சொல்லப்படுகிற பர்மா தேசத்தில் 85 வயது வரை ஊழியம் செய்து கடைசியில் அவர் சுகவீனமான போது கப்பலில் கொண்டு போகும்போது ஃப்ரீசர் இல்லாதனால கடல்லையே தூக்கி அவர் சரீரத்தை கூட கிரியையுள்ள விசுவாசத்தை காண்பித்து போனார். கடலில் எரிஞ்சாங்க, மீனுக்கு இரையாக்கிட்டு போனார். இன்றைக்கு எத்தனையோ பேரை சொல்லிக்கிட்டே போகலாம். நம்முடைய கிரியை எப்படி இருக்கிறது? தேவன் உண்டுன்னு விசுவாசிக்கிறவங்க நல்லது தான். ஆமாம் பிரதர், நான் இயேசுவை தேடுறேன் பிரதர், ஆலயத்துக்கு தான் போகிறேன் பிரதர், ஐயோ வாரம் தவறாமல் ஜெபத்துக்கு போகிறேன், நல்லது. எல்லாரும் விசுவாசிக்கிறாங்க. பிசாசு கூட தெரியுது. வீணான மனுஷனே, உன் கிரியை எப்படி இருக்குது? ஆபிரகாமுடைய கிரியை எப்படி இருந்துச்சு? அடுத்த செய்தியில் பார்க்கலாம். தொலைக்காட்சியில் பார்க்குற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, ரொம்ப நல்லது. ஒரு வார்த்தை எதுக்காக ஜெபிக்கிறீங்களா? ஒவ்வொரு நாளும் இந்த தொலைக்காட்சி முன்னாடி உங்கள் வீட்டு தேடி வருதே, இதை தொடர்ந்து வருவதற்காக ஒரு வார்த்தை உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்தில் சும்மா வந்துடாது. ஏன்னா சத்தியத்தை ஐயா விற்பதல்ல, எல்லாருக்கும் சொல்லணும், எல்லா மக்களும் அறியணும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அந்த சத்தியம் யாரு? நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில். அதனால் அந்த இயேசு சொல்லிட்டு போன கடமையை செய்கிறதுக்கு நீங்களும் கர்த்தர் உங்களை ஏவினால் ஒரு நாள் நிகழ்ச்சியை தாங்கலாம். ஒருவேளை உங்கள் பிறந்த நாள், திருமண நாளில் இந்த பார்வையற்ற மக்கள் சபையில் நல்ல ஒரு சாப்பாடு கொடுக்க உதவலாம், இல்லை கண்ணை போல உதவுகிற ஊன்றுகோல் கொடுக்க உதவலாம், கட்டுமான பணிக்கு உதவலாம். பார்வையற்றோருக்கு 2 பேரும் கண்ணு தெரியாமல் இருந்தால் வருஷத்துக்கு ஒரே ஒரு திருமணம் தான் செய்வோம். ரொம்ப செய்ய முடியாது என்னால். ஏன்னா இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி நிற்கிறதுனா சாதாரண காரியம் இல்லை. ஒரு வீட்டிலேருந்து ஒரு பாத்திரம், ஒரு வீட்டிலேருந்து ஒரு துணி, ஒரு வீட்டிலேருந்து பெண்ணுக்கு ட்ரெஸ்ஸு, ஒரு வீட்டிலேருந்து பையனுக்கு ட்ரெஸ்ஸு, இப்படி ஒவ்வொன்றும் வருஷத்துக்கு ஒன்று தான் செய்ய முடியுது. கர்த்தர் உங்களை ஏவினால் நீங்களும் அப்படிப்பட்ட கிரியையுள்ள விசுவாசம், உங்கள் பிள்ளைய ஒன்று இருந்தால் எப்படி நீங்கள் காமிப்பீங்களோ அதே போல் உங்கள் கிரியையுள்ள விசுவாசம் வருஷத்துக்கு ஒன்று. இவர்களும் மற்றவர்களை போல எல்லாவற்றிலும் சுகமாக வாழணும், கெட்டு போயிடக்கூடாது. எனக்கு அன்பானவர்களே, ஒரு திருமண காரியத்துக்கு உதவலாம். பார்வையற்றவர் மரித்தா கூட சொந்தக்காரனுக்கு அடக்கத்துக்கு காசு கொடுக்க மனசு வராது, அவங்களே பார்த்துக்குவாங்க, கிறிஸ்தவ இதில் தானே இருக்காங்க, பார்த்துக்குறாங்க, இப்படி சொல்லிடுவாங்க. இந்த பார்வையற்ற மக்களுக்கு ஒரு சொந்தக்காரன் பார்த்தாலும், நான் இப்போ எத்தனை பேர் அடக்கம் பண்ணி போயிருக்கேன், எல்லாம் வருவான், தூரத்தில் நிற்பான்,
வீட்டுக்கு பங்குக்கு வருவான், அவன் வச்சுட்டு போன ஏதாவது இருந்தால் அதை தூக்க வருவான். ஆனால் பிரேதத்தை அவனு தூக்க மாட்டான், நம்ம தான் தூக்கணும். ஆண்டவர் இந்த ஈனக்கிரியைகளுக்காக ஒரு ஃபண்டு வைப்போம் எப்போவுமே, அது கூட உதவலாம். எப்படி பிரதர் உதவுறது? கட்டுமான பணிக்கு. ஏன்னா பார்வையற்ற மக்கள் தங்கியிருக்க இடத்துல ஒரு அறை கட்டுவதற்கு இன்னொரு அறை, ஏன்னா எக்ஸ்ட்ரா இன்றைக்கி எத்தனை பேர் உள்ளே தங்கியிருக்காங்க. இப்படிப்பட்ட காரியங்களுக்கெல்லாம் வேணும். நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. அதே சமயத்தில் உங்கள் மனசில் இப்போ எப்படி உதவலாம், ஏதோ நான் கொஞ்சமாக உதவலாம், எப்படி உதவுறது? இங்கே 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும், ஜிபே, ஃபோன்பேலாம். இதில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை சுவிசேஷ பணிக்காக கொடுக்கணும், ஏன்னா சிலருக்கெல்லாம் சுவிசேஷ பணிக்கு தாங்க கொடுக்கணும்னு ஆசை. அப்படி இருந்தால் என்கிட்ட கேளுங்க, அதுக்குன்னு ஒரு நம்பர்கள் இருக்குது, நான் தருகிறேன். நீங்கள் அதன் வழியாகவும் கொடுக்கலாம். உங்களுக்கு நேரடியாக அதன் விளக்கத்தை அனுப்பியே வைப்பேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ சொல்லுவேன், எழுதிக்கலாம். சரி இல்லைங்க நாங்கள் பில்லு வைக்கணும் கொடுத்தாலும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் தாராளமாக எண்ணத்தில் கலக்க, அதுக்கும் வழி இருக்கும். உங்கள் ஜபக்காரி எது இருந்தாலும் சரி, காலை 10லேருந்து 5க்குள்ளே சொல்லலாம். ஏன்னு கேட்பீங்க, நான் 24 மணி நேரம் ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நான் ஃபோன் எடுக்காமல் இருந்தால் என்ன பிரயோஜனம்? நானும் மனுஷன்தான், எனக்கும் பல வேலைகள் இருக்கலாம், வெளியே போவேன், ரெக்கார்டிங் இருக்குது, தெரு பிரசங்கத்துக்கு போகிற ஆள் அதுவும் போகணும். இது மத்தியில் இந்த பார்வையற்ற மக்கள் சபைக்கு அலைஞ்சு திரிஞ்சு எப்படியாவது ஒவ்வொரு வாரமும் அவங்கள கூட்டிகிட்டு வர்றதுக்கே 4000 ரூபா வேனுக்கு மட்டும் கட்டணும். எங்கேயாவது ஒரு 4 வீட்டில் போய் ஜெபம் பண்ணால் தான் உண்டு. இப்படி தான் போய் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நீங்களும் கர்த்தர் உங்களை ஏவினால் நீங்களும் தாராளமாக தாங்கலாம். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. கிரியை இல்லாத விசுவாசம் ஒரு மனிதனை ரட்சிக்காது. இது அநேகர் அறியாமல் கிறிஸ்தவத்தில் கொடுக்குறாங்க சொன்னீங்களே. இயேசு தன்னையே கொடுத்தார், தான் சென்ற இடமெல்லாம் சுகத்தை கொடுத்தார், மன வேதனையிலிருந்து விடுதலை கொடுத்தார், கண்ணீர் கவலைகளிலிருந்து அவர்களுக்கு ஆறுதலை கொடுத்தார். நாம் என்ன கொடுத்திருக்கிறோம் ஆண்டவரிடத்தில்? ஆண்டவரே, எனக்கு கிரியையுள்ள விசுவாசத்தை காண்பிக்க உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்பீங்களா? அன்பின் தெய்வமே, ஆறுதலின் நாயகரே, இந்த தொலைக்காட்சி முன்னாடி யார் யார் என்னென்ன நிலைமையில் உட்கார்ந்துருக்காங்களோ, என்னென்ன வேதனையில் உட்கார்ந்துருக்கிறாங்களோ, என்னென்ன வியாதியின் கொடுமையோடு உட்கார்ந்துருக்காங்களோ, படுத்த படுக்கையிலிருந்து இதை கேட்கிறார்களோ, ஐயோ எனக்குள்ள இருக்கிற காரியத்தை எப்படி நான் மற்றவங்க மனம் விட்டு சொல்ல முடியலையேன்னு சொல்லி வேதனைப்படுகிற ஒவ்வொருவருடைய வேதனைகளும் கண்ணீர்களும் கவலைகளும் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.